நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 23ஆம் நாள் பாசுரம். மாரிமலை முழைஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். நேற்றைய தினம் பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணன் எவ்வாறு தன் கண்களை திறந்து இவர்களை கட்டாட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணான். அதை கேட்டு கண்ணன் அவள் கேட்ட மாதிரியே அவன் கண்களை திறந்து அவளை கட்டாட்சித்தான். மேலும் நேற்றைய தினம் பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லியிருக்கா, நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படின்னா. உன் திருவடியையே நாங்கள் அடைக்கலம்னு பற்றியுள்ளோம் கண்ணான்னு நேற்றுக்கு சொல்லிட்டா. அதனால இனிமே அவனது பக்தர்கள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்டுதான் கண்ணன் நடக்க போகிறான். அவர்களிட்ட வழக்காகத்தான் கண்ணன் இருக்க போகிறான். அதனால இப்போ ஆண்டாள்கிட்ட கண்ணன் கேட்குறான், சொல்லுங்கோ, என்னை தேடி எதுக்காக வந்திருக்கீங்கோ, உங்களுடைய பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, கண்ணா, இதை நீ உன் பள்ளி அறையிலேருந்து உன்னுடைய சயன அறையிலேருந்து கேட்கக்கூடாது. நீ எழுந்து வந்து உன்னுடைய உயர்ந்த அந்த சிம்ஹாசனத்தில் அமர்ந்தபடி நாங்கள் எதற்காக வந்துள்ளோம்னு நீ ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறா. எதுக்காக ஆண்டாள் இப்படி சொல்கிறா அப்படின்னா, பள்ளியறையில் கொடுத்த வாக்கு பள்ளியறையோட போச்சுன்னு இருக்கக்கூடாது. சபையில் வந்து வீற்றிருந்து எங்களது கோரிக்கை என்னன்னு நீ கேட்டு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஏன் படுக்கை அறையில் கண்ணன் ஒரு சத்தியம் பண்ணால் அதை மீறிடுவான்னு பயப்படுறாளா அப்படின்னா அப்படி மட்டும் இல்லை. விளையாட்டாக கண்ணன் நிறைய பண்ணுவான். அதனால விளையாட்டாக சொன்னேன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவே சிம்ஹாசனத்தில் அமர்ந்து கொண்டு அவன் ஒரு வாக்கு கொடுத்தான் அப்படின்னா அதை அவன் மீறமாட்டான் அப்படிங்கிறதுக்காகவும் சிம்ஹாசனத்தில் வந்து எழுந்துடணும்னு பிரார்த்தனை பண்ணுறா. இன்னொரு காரணம், நேத்தி கண்களை எவ்வாறு திறந்து கட்டாட்சிக்கணும்னு சொன்னாலோ இல்லையோ, இன்னைக்கு அவளுக்கு கண்ணனுடைய நட அழகை பார்க்கணும்னு ஆசையான். அவன் எத்தனை அழகா கம்பீரமாக நடந்து வரான் அப்படிங்கிறத பார்த்து ரசிக்கணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. அதனால இன்னைக்கு சொல்றா, நீ எவ்வாறு வந்து உன் சிம்ஹாசனத்தில் அமர வேண்டும் அப்படின்னு தான் இந்த பாசுரத்தில் சொல்லிகிட்டே வரா. மாரிமலை முழஞ்சில். மாரி அப்படின்னா மழைக்காலம். மழைக்காலத்தில் சிங்கமானது தன் குகையை விட்டு நீங்கவே நீங்காது. அதனால் மழை காலத்தில் மலையில் இருக்கக்கூடிய முழஞ்சில் அப்படின்னா குகைன்னு அர்த்தம். குகை அப்படிங்கிற வார்த்தைக்கு நேர் தமிழ் வார்த்தை முழஞ்சில். அதனால் மழைக்காலத்தில் மலைகளில் இருக்கக்கூடிய குகைகளில், முழஞ்சில் அப்படின்னா குகைகளில் போய் ஒரு சிங்கமானது மன்னி கிடந்துறங்கும். மன்னி அப்படின்னா நன்கு நிலை பெற்று உள்ள தூங்கின்னு இருக்குமா அந்த சிங்கம். அப்பேற்பட்ட அந்த சிங்கம், சீரிய சிங்கம், சிறப்பு வாய்ந்த அந்த சிங்கமானது அறிவுற்று தீவிழித்து, மழைக்காலம் முடிஞ்ச உடனே வெயில் வந்துடுத்து அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அப்படி கண்களை திறந்து பார்க்குமே. அப்படி பார்க்கறச்சே தீவிழி போல இருக்குமா அதனுடைய பார்வைகள். அப்படி தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி, அதனுடைய பிடரி மயிர், அந்த ரோமங்கள் அப்படி காத்துல அசையும் பொழுது அதுலேருந்து ஒரு கந்தம் வரும். அந்த கந்தத்தோடு எப்பாடும் பேர்ந்துதறி அப்படின்னா தன்னுடைய உடலை எல்லா திசைகளிலும் அப்படி உதறிக்கொண்டு மூறி நிமிர்ந்து அப்படின்னா நன்கு தன் 4 கால்களையும் இழுத்து சோம்பல் முறித்து கொண்டு முழங்கி புறப்பட்டு அப்படின்னா ஒரு கர்ஜனை பண்ணிண்டே அந்த சிங்கம் அந்த குகையிலேருந்து புறப்பட்டு வெளியில் வருமே. போதருமா போலே, வருவது போலே நீ பூவை பூவண்ணா கண்ணா நீயும் அவ்வாறு நடந்து வர வேண்டும்னு ஆண்டாள் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுறா. இந்த கண்ணனும் அந்த சிங்கம் மாதிரி தான் அவனுடைய படுக்கை அறையில் நன்கு நிலை பெற்று படுத்துட்டு இருக்கான். அதனால் நீயும் அந்த சிங்கம் எப்படி மழை காலம் முடிஞ்சுடுத்து வெயில் காலம் வந்துடுத்துங்கிறத புரிஞ்சுட்டு எழுந்து வருதோ, அதே மாதிரி உன் அடியார்கள், உன் பக்தர்களான நாங்கள் வந்திருக்கோங்கிறத புரிந்து கொண்டு நீயும் எழுந்துக்கணும். அதனால் தீ விழித்து, உன் பார்வைகள் கூட தீவிழி பார்வைகள் தான், நெருப்பை கக்கக்கூடிய பார்வைகள் தான். ஆனால் எங்களுக்கு இல்லை கண்ணா, துஷ்டர்களுக்கு, உன் பகைவர்களுக்கு தகிக்கக்கூடிய வெப்பத்தை கக்கக்கூடிய பார்வை உனது பார்வை. அந்த தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி, உன்னுடைய அந்த தேகத்திலிருந்து வரக்கூடிய கந்தம், பரிமளம், காத்துல எல்லா பக்கமும் நறுமணம் கமழ நீ எழுந்து வரணும். அதை சொல்றா. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அப்படி கண்ணன் சோம்பல் முறிச்சா கூட நாளெல்லாம் பார்க்கலாம். சோம்பல் முறிக்கிறதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா, மனுஷா முறிச்சா நன்னா இருக்காது, கண்ணன் முறிச்சா நன்னா இருக்கும். அவன்கிட்ட எல்லாமே அழகு இல்லையா? அதனால மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ, முழங்குதல் அப்படின்னா கர்ஜனை அப்படிங்கிறதுக்கு நேர் தமிழ் வார்த்தை முழங்குதல். அதனால அந்த சிங்கம் எப்படி
கர்ஜனை பண்ணுமோ அந்த மாதிரி நீயும் ஒரு கர்ஜனை பண்ணணும். அது என்ன கர்ஜனை தெரியுமா? மா சுச்சகா, நான் இருக்கேன், அஞ்சேல் அப்படின்னு நீயும் முழங்கிக் கொண்டு புறப்பட்டு எங்களை தேடி வருவாயாக அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அப்ப கண்ணன் கேட்கிறான், ஓ அப்போ சிங்கம் மாதிரியே வந்துட்டுமா? சிங்கத்தை எடுத்துக்காட்டா சொன்னோம் கண்ணா, சிம்ம கத்தின்னு சொல்கிறோம். அந்த சிங்கம் நடந்து வர மாதிரி நீ நடந்து வரணும். ஆனால் நீயோ எங்களுக்கு பூவை பூவண்ணா அப்படிங்கிறா. எங்களிடத்துல நீ பூ போல மிருதுவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஆண்டாள் இந்த இடத்துல. இப்போ கண்ணனுக்கே சந்தேகம் வருது, அது எப்படி சிங்கம் மாதிரி சீற்றத்தோட கர்ஜனையோட நடந்து வரணுங்கிறேள், பின்னாடியே பூ போல மிருதுவாக நடந்துக்கணுங்கிறேள், ரெண்டும் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஏன் உனக்கா சாத்தியம் இல்லை? நரசிம்மாவதாரத்தில் நீ பண்ணலையா கண்ணா? அதை நினச்சி தான் ஆண்டாள் இந்த இடத்துல இதை சொல்கிறா. ஏன்னா பெருமாள் தன் மடியில் ஹிரண்யகசிபுவை கிடத்தி அவரது நகங்களால் அவனை கிழிச்சார். கோபத்தோடு இருக்குது அவருடைய கண்கள். அதே கண்கள் பிரகலாதனை பார்க்கறச்சே கருணை பொங்கும் கண்களாக இருந்தது. ஒரே சமயத்தில் ஒருத்தரால் கோபத்தையும் அன்பையும் வெளிப்படுத்த முடியாது, ஆனால் அது பெருமாளால் முடியும். அதனால் ஆண்டாள் சொல்கிறா, உன்னுடைய நடை அழகு, அந்த சிம்ம கதியில் நீ நடந்து வரணும், ஆனால் எங்களிடத்துல ஒரு பூ போல மிருதுவாக நீ நடந்துக்கணும். பூவை பூ அப்படின்னா காயாம்பூன்னு அர்த்தம். அந்த காயாம்பூங்கிறது கருநீல வண்ணமாக இருக்கும். கண்ணனுடைய நிறமும் கருநீல வண்ணம் தானே. அதனால் பூவை பூவண்ணா, உன் கோயில் நின்று நீ சயனத்தில் இருக்கியே, அந்த சயன அறையிலிருந்து இங்கனே போந்தருளி. இங்கனே அப்படின்னா இது ஒரு வட்டார வழக்கு. இந்த மதுரை பக்கத்தில் பேசுவா இல்லையா, அந்த வட்டார வழக்கு. அது இங்கனேன்னா இவ்விடத்திற்கு, போந்தருளி அப்படின்னா எழுந்தருளி, கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். கோப்புடைய அப்படின்னா அழகிய, சீரிய அப்படின்னா மிகவும் சிறந்த சிம்ஹாசனத்தில் இருந்து, அந்த சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியம் என்ன அப்படிங்கிறத நீயே ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும். ஏன்னா எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்க கூட தெரியாது. இது ஆண்டாள் நம்மளை முன்னிட்டு தான் சொல்கிறா. நமக்கு தான் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்க தெரியாதுன்றதுனால இந்த பாசுரத்தை ஆண்டாள் இப்படி அமைச்சிருக்கா. எங்களுக்கு என்ன வேண்டிக்கணும், எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எங்களுக்கு தெரியாது கண்ணா, அதனால நீயே எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறத ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. இந்த பாசுரம் தொடங்கறச்சவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன சரித்திரத்தை அனுபவிப்போம் அப்படின்னு. பிரகலாத சரித்திரம் தான். பல முறை பல பேர் சொல்லி கேட்டிருந்தாலும், பல படங்களில் பிரகலாத சரித்திரம் பார்த்துருந்தாலும், மீண்டும் மீண்டும் ஒருத்தர் சொல்கிறச்சே போரும்னு தோணாமல் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும்னு கேட்க வைக்கக்கூடிய சரித்திரங்கள் தான் பெருமாள்து. அதனால தான் அதே ராமாயணம், அதே மகாபாரதம் தான், அதே ஸ்ரீமத் பாகவத புராணம் தான். ஆனால் இத்தனை யுகங்கள் தாண்டி நிலச்சி நிற்கிறது அப்படின்னா, கேட்டதையே திருப்பி 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 கேட்கறதுக்கு யாருக்கும் சலிக்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறை கேட்ட கதையே திருப்பி கேட்டால் கூட மனசில் அந்த பக்திங்கிற அனுபவம் வருதில்ல, கொஞ்ச நேரங்கள் அந்த கண்களில் ஜலம் வருதில்ல, அந்த பெருமாளை நேரில் நம்ம பார்க்குற மாதிரியான உணர்ச்சி வருதில்ல, அந்த காட்சிகள் அத்தனையும் நம்ம கண்ணில் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்க முடியறதில்ல, நம்ம மனக்கண்களில் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்க முடியறதில்ல. அந்த அனுபவத்துக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் எல்லாத்தையுமே கேட்டுருக்கோம். அதனால் அந்த ரீதியில் இன்றைக்கி பிரகலாத சரித்திரத்தை தான் அனுபவிக்க போகிறோம். வராக அவதாரம் பற்றி முன்பே நம்ம அனுபவித்தோம். அதில் ஹிரண்யாக்ஷனை வராகமூர்த்தி வதம் பண்ணார். அந்த ஹிரண்யாக்ஷனுடைய அண்ணா தான் ஹிரண்யகசிபு. தன்னுடைய தம்பி இறப்புக்கு பெருமாளை பழி வாங்கணும்னு நினச்சான். இனிமே எனக்கு விரோதி அப்படின்னா அது நாராயணன் தான், என்னுடைய ஜென்ம விரோதி அவன் அப்படின்னு பெருமாளை விரோதியாக கருதினான். அதனால் அசுரர்கள் கூட்டத்தை கூட்டி அவள்கிட்ட சில விஷயங்களை சொன்னான். யாரெல்லாம் வேதம் ஓதுறாளோ அவளெல்லாம் சித்திரவதை பண்ணுங்கோ, துன்புறுத்துங்கோ. பக்தர்கள், சத் சங்கம், நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவா, கோவிலுக்கு போகக்கூடிய சேவார்த்திகள்னு இவா எல்லாரையும் சித்திரவதை பண்ணுங்கோ. யாருமே அந்த நாராயணனை சேவிக்கக்கூடாது. மேலும் யாகம் பண்ணுறதுக்கு எந்தெந்த விதமான மரங்களுடைய குச்சிகளை உபயோகப்படுத்துகிறாளோ அந்த மரங்கள் அத்தனையும் வெட்டுங்கோ அப்படின்னு என்னென்னவோ ஆணைகளை பிறப்பிச்சான் ஹிரண்யகசிபு. அதனால் ரொம்ப கொடுமையாக ஹரிபக்தர்களை எல்லாரையும் ஹிம்சிக்க தொடங்கினான். இப்படி இருக்க தன்னுடைய தம்பியான ஹிரண்யாக்ஷனுடைய அந்திம சம்ஸ்காரங்கள் நடக்கிறது. அப்போது தன் தாயான திதி தேவி மற்றும் ஹிரண்யாக்ஷனுடைய மனைவியான ருஷாபானு, ஹிரண்யாக்ஷனுடைய பிள்ளைகள்னு எல்லாரும் அங்கே இருக்கா. அவள்கிட்ட ஹிரண்யகசிபு ஆறுதல் சொல்கிறான். யாரும் கவலைப்படாதீங்கோ, என் தம்பி வீரமரணம் அடைஞ்சிருக்கான், ஒரு வியாதி உயிரை விட்டுடல, விரோதியோட போய் பகைவனோட போய் யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தில் தானே அவன் மாண்டு போயிருக்கான், அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம்
ஆத்மாவானது நித்தியமானது, தேகம் அனித்தியம் அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஒரு உபதேசமே பண்ணிட்டு இருக்கான் ஹிரண்யகசிபு. மேலும் நாராயணனை அழிக்கணும் அப்படின்னா தனக்கு சக்தி வேணும் அப்படின்னு அவன் நன்னா புரிஞ்சுட்டான். அதனால மந்திரமலைக்கு போனான். மந்திரமலைங்கிறது பார்க்கடலை கடையறதுக்கு உபயோகப்படுத்தினாலே அதே மந்திரமலை தான். அந்த மந்திரமலைக்கு போய் தன் தவத்தை தொடங்கினான். பிரம்மதேவரை குறித்து தவம் பண்ண ஆரம்பித்தான். கோரமான தபஸ். தன்னுடைய 2 கால் கட்டவிரல்களை மட்டும் பூமியில் ஊன்றி 2 கரங்களையும் தலைக்கு மேலே தூக்கி கூப்பி கொண்டு கழுத்தை அப்படி நிமிர்ந்து ஆகாசத்தை பார்த்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்கான். கடுமையான தவம். கொஞ்ச நாள் ஆக 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 அவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பு தோல்னு எல்லாம் வத்த ஆரம்பிக்கிறது. அவனை சுற்றி ஒரு புத்தே எழுப்பிடுத்து. அந்த புத்துக்குள்ளேருந்து இவன் தவம் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய தவத்துடைய வலிமை தாங்க முடியல. அந்த தவ அக்னியானது தேவலோகம் வரைக்கும் போய் அவளையே சுட்டெரிக்கிறது. தேவர்கள் அத்தனை பேரும் பிரம்மாவிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இவனுடைய கோரமான தபஸ் தாங்க முடியல. அந்த தவ அக்னி எங்களையே அழிச்சுடும் போல் இருக்கு. தயவு பண்ணி அவன் முன்னாடி போய் காட்சி கொடுத்து அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு அந்த வரத்தை கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பிரம்மா இப்போ ஹிரண்யகசிபு முன்பு தோன்றினார். பிரம்மா வந்தது கூட தெரியாமல் ஹிரண்யகசிபு தவத்திலேயே இருக்கான். அதனால் பிரம்மா தன் கையில் இருந்த கமண்டல ஜலத்தை அந்த புற்றின் மேலே தெளிக்கிறார். அந்த புத்து அப்படியே விலகித்து உள்ளேந்து ஹிரண்யகசிபு இப்போ வெளியில் வந்தான். அப்படியே எலும்பும் தோலுமாக இருக்கான். பிரம்மாவுடைய அனுகிரகத்தால் அவனுடைய பழைய தேகத்தை அவன் மீண்டும் பெற்றான். இப்போ பிரம்மா கேட்குறார், சொல்லுப்பா உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு. இப்போ ஹிரண்யகசிபு சொல்கிறான், ஒரே வரம் தான், எனக்கு சாகா வரம் வேணும், மரணம் எனக்கு ஏற்படவே கூடாது அப்படிங்கிறான். பிரம்மா சொல்கிறார், அந்த மாதிரி வரம் யாருக்குமே கிடையாது. யாராவது ஒருத்தர் பிறந்தாச்சு அப்படின்னா பிறப்புன்னு ஒரு நாள் இருந்தால் இறப்புன்னு ஒரு நாள் நிச்சயம் உண்டு. அதை மாற்றி எழுதவே முடியாது. அதனால் வேறு வரம் ஏதாவது கேள் அப்படிங்கிறார். பிரம்மாவே சொல்லி கொடுக்குறார் அவனுக்கு, வேணும்னா உன் மரணம் எப்படி அமையணும்னு வேணால் நீ கேட்டு வரம் வாங்கிக்கோ அப்படிங்கிறார். அதுக்கு அவன் சொல்கிறான் ஹிரண்யகசிபு, மரணம் எப்படி அமையணுங்கிறத விட எப்படியெல்லாம் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், அந்த வரங்கள் கொடுங்கோ அப்படின்னு கேட்க பிரம்மா சொல்கிறார், சரி கேளு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இப்போது ஒன்றா ஹிரண்யகசிபு கேட்க தொடங்குறான். 7 வரங்கள் கேட்குறான். முதல் வரம், உங்களால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிராலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது 1. 2வது, வீட்டுக்கு உள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியவும் எனக்கு மரணம் வரக்கூடாது 3. பகல்லையும் மரணம் வரக்கூடாது, இரவுலையும் மரணம் வரக்கூடாது 4வது, எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது 5வது, பூமியிலையும் மரணம் வரக்கூடாது, வானத்திலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது 6வது, எனக்கு மனிதனாலும் மரணம் ஏற்படக்கூடாது, ஒரு மிருகத்தினாலும் மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னா. 7வது வரம், உயிருள்ள பொருளாலும் மரணம் ஏற்படக்கூடாது, உயிரற்ற பொருளாலும் மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னா. அத்தனைக்கும் பிரம்மா ததாஸ்து அப்படின்னுட்டார். சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னுட்டார். இப்போ நேர ஹிரண்யகசிபு காரிய வைகுண்டத்துக்கு போனான். நாராயணனை தேடி போவோம், நாராயணனை சண்டைக்கு இழுப்போம் அப்படின்னு போனான். காரிய வைகுண்டத்துக்கு போனால் அங்கே பெருமாளே இல்லை. அங்கே இருக்கிறவா சொல்கிறா, அங்கே இருக்கிற நித்திய சூரிகள் எல்லாரும் சொல்கிறா, பெருமாள் இங்கே இல்லை, எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு. ஹிரண்யகசிபு உடனே முடிவு பண்ணிட்டான், இந்த ஹரி என்னை பார்த்து பயந்து இங்கேருந்து ஓடிட்டான் அப்படின்னு. எல்லா லோகங்களுக்கும் போய் பெருமாளை தேடினான். 14 லோகங்களுக்கும் போனான். எங்கேயுமே பெருமாள் இல்லை. அதனால போன 14 லோகங்களையும் இவனே ஜெயிச்சான். அத்தனை உலகங்களையும் ஜெயிச்சான். எங்கேயுமே பெருமாள் இல்லை. அப்போ பெருமாள் எங்கே அப்படின்னா, பெருமாள் எங்கே போனாலும் இவன் பெருமாளை கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு பெருமாள் அவனுடைய மனசில் போய் ஒளிஞ்சுட்டார். ஏன்னா தன் மனசை திறந்து பார்த்து தான் ஒருத்தன் தேட மாட்டான்னு அவருக்கு தெரியும். அதனால் அவன் மனசுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுட்டார் பெருமாள். பெருமாள் ஏன் இப்படி போய் ஒளிஞ்சிக்கணும்? இவனை கண்டு அவருக்கு என்ன பயமா? இல்லை, இவன் பெருமாளை போய் பார்த்துட்டான் அப்படின்னா இவ 2 பேருக்கும் போர் நிச்சயம் நடக்கும். அந்த போரில் கண்டிப்பாக பெருமாள் ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணிடுவார். அப்புறம் எப்படி நம்மளுக்கு பிரகலாத சரித்திரம் கிடைக்கும்? அந்த பாகவதோத்தமனை பற்றி நம்ம எப்படி இன்றளவும் அனுபவிக்கிறோமே இதெல்லாம் அனுபவிக்க முடியும்? நமக்கு தெரியணும் இல்லையா, இப்படி ஒரு குழந்தை இருந்தான், பெருமாள் மேலே மாறாத பக்தி கொண்டிருந்தான், பெருமாள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தான்றதை நமக்கு தெரிய வைக்கணும். அந்த குழந்தைக்காக நான் ஓடோடி வந்தேங்கிறத நமக்கு பெருமாள் புரிய வைக்கணும். இத்தனையும் நிகழ்த்தனம் அப்படின்னா அதுக்கு இந்த ஹிரண்யகசிபு இன்னும் கொஞ்சம் காலங்கள் உயிரோட வாழணும். அதுக்காக அவனை பார்க்காம அவனை தவிர்த்தார் பெருமாள். இப்போ இவன் என்ன பண்ணினா, பெருமாள் எங்கேயும் பார்க்க முடியல, எல்லா லோகங்களையும் இவன் ஜெயிச்சாச்சு. அதனால
தானே தெய்வம் அப்படின்னு இந்த செல்ஃப் ப்ரொக்ளைம்டாக சொல்லிப்பா பாருங்கோ, நான் தான் கடவுள்னு அப்படி சொல்லிக்க ஆரம்பித்தான். இனிமேல் எல்லா பூஜைகளையும் நிறுத்துங்கோ, நான் தான் பெருமாள், நான் தான் கடவுள், இனிமேல் எல்லா பூஜைகளும் எனக்கு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. இந்த ஹிரண்யகசிபு நாராயண நாமத்தை யாரும் ஜபிப்பதற்கே தடை போட்டு வச்சுருக்கான். யாரும் பெருமாள் நாமாவை கூட ஜபிக்க பயப்படுறா. அதனால் தேவர்கள் எல்லாரும் பெருமாளினுடைய திருப்பார்கடல் இருக்கக்கூடிய திசையை நோக்கி வணங்கி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. பிரபோ, இவன் அட்டூழியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இவனுக்கு நீங்கள் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பெருமாள் அசரீரியாக பேசுகிறார் தேவர்கள்ட்ட. நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் காலம் பொறுத்துக்கோங்கோ, சீக்கிரமே இவனை நான் அழிப்பேன் அப்படிங்கிறார். மேலும் பெருமாள் சொல்கிறார், அவன் தேவர்களையும் வேதங்களையும் வேதம் ஓதுபவர்களையும் சாதுக்களையும் தர்மத்தையும் எப்போ பழிக்க ஆரம்பித்தானோ, பசுவை துன்புறுத்தினானோ, தர்மத்தை அழிக்க தொடங்கினானோ, அப்போவே இவனுடைய அழிவு அப்படிங்கிறது உறுதின்னு ஆயிடுத்து. அதனால் என் கையால் அவன் அழிவது நிச்சயம், கொஞ்ச காலம் பொறுத்துக்கோங்கன்னு பெருமாள் சொல்கிறார். தேவர்கள் கேட்குறா, அந்த கொஞ்ச காலங்கிறது எவ்வளோ காலம் பெருமாளே, எப்போ இவனை அழிப்பேங்கோ அப்படின்னு கேட்குறா. அப்போ பெருமாள் சொல்கிறார், இந்த ஹிரண்யகசிபுவுக்கு பிரஹ்லாதன் அப்படின்னு ஒரு மகன் இருக்கான், மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன். என்னைக்கு இவன் என் பக்தனான பிரஹ்லாதனை துன்புறுத்த தொடங்குறானோ விரைந்து இவன் அழிவான் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். ஹிரண்யகசிபுவுக்கு பிரஹ்லாதனை தவிர இன்னும் 3 மகன்கள் உண்டு. ஹ்லாதன், அனுஹ்லாதன், சங்ஹ்லாதன், பிரஹ்லாதன் அவனுக்கு 4 பிள்ளைகள். அதில் இந்த ஹ்லாத அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆனந்தம்னு அர்த்தம். பிரஹ்லாத அப்படின்னா பேரின்பம், பேரானந்தம் அப்படின்னு அர்த்தம். அந்த பேரை சொல்லச்சேவே நமக்கும் பேரானந்தத்தை கொடுக்குறான், அந்த பெருமாளுக்கே பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த பிரஹ்லாதன். அதனால் அவனுக்கு பிரஹ்லாதன் அப்படிங்கிறது அவனுடைய பெயர். இந்த பிரஹ்லாதன் தான் பிறந்ததுலேருந்தே வேதம் படித்தவாழ்கிட்ட பக்தியோடு இருக்கான், சத்தியமே பேசுவான், நல்லொழுக்கத்தோடு இருக்கான், தன் புலன்கள் அத்தனையும் கட்டுப்படுத்தி வச்சுருக்கான். குழந்தை தான், ஆனாலும் புலனடக்கத்தோடு இருக்கான். சின்ன குழந்தைகள் விளையாட்டில் காலம் கழிப்பா, ஆனால் இவன் ஹரிபக்தியிலேயே தன் காலத்தை கழிச்சுண்டு வந்தான். இவன் பக்தி எப்பேற்பட்டது அப்படின்னா, திடீர்னு சிரிப்பான், திடீர்னு பெருமாளை நினச்சிண்டு பாடுவான், திடீர்னு பெருமாளை நினச்சிண்டு ஆடுவான், திடீர்னு கண்கள்லேருந்து ஜலம் பெருகும், அழுவான். ஏன்னா பெருமாள் அவன் மனக்கண்களில் தோன்றச்சையெல்லாம் சிரிப்பான், பெருமாள் அப்படி மறைஞ்சார்னா அழுவான், அவரை நினச்சி குதூகலிப்பான், ஆனந்தமாக ஆடுவான், பாடுவான், திடீர்னு மூர்ச்சையாகி மயங்கி விழுந்துடுவான். இப்படி ஹரிபக்தியே தனக்கு எல்லாமும் அப்படின்னு இருந்துட்டுருக்கான் பிரஹ்லாதன். அந்த பிரஹ்லாதனை ஹிரண்யகசிபு அசுர குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறான். ஏன்னா அசுர நீதிகளை எல்லாம் இவன் கற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அசுர குருகுலத்துக்கு அனுப்பினான். அசுரர்களுக்கு குரு சுக்ராச்சாரியார். அந்த சுக்ராச்சாரியாருக்கு 2 மகன்கள் உண்டு. அவள் பேர் ஷண்டன் மற்றும் அமர்கன். இந்த ஷண்ட அமர்கர்கள் தான் பிரஹ்லாதனுக்கு குருவாக இருந்து பாடங்களை எல்லாம் கற்பிக்க தொடங்குறா. அந்த குருகுலத்துக்கு ஆசையாக போகிறான் பிரஹ்லாதன், சத் விஷயங்களை கற்றுக்க போகிறோம்னு. அங்கே போன அப்புறம் தான் தெரியறது, பூரா பாடங்கள் அத்தனையும் அவள் அப்பாவை பற்றியே தான் இருக்குது, ஹிரண்யகசிபுவை பற்றி தான். ஹிரண்யகசிபுவுக்கு நாமாவளி, ஹிரண்யகசிபுவுக்கே அர்ச்சனை அப்படின்னு, கடவுளே ஹிரண்யகசிபு தான் அப்படின்னு தான் அங்கே இருக்கிறது சிலபஸே. அதனால் பிரஹ்லாதனுக்கு இது எதுவுமே பிடிக்கல, அங்கே கற்றுக் கொடுக்குற பாடங்களும் அவனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அங்கே அனுப்பியிருக்காளேன்னு அங்கே இருந்துட்டுருக்கான். ஆனால் சொல்லி கொடுக்குற எதையும் அவன் காதுகளில் வாங்கிறதே கிடையாது. அவனுக்கு அவனுடைய ஹரிபக்தி அவ்வளோதான். இப்படியே கொஞ்ச காலம் பாடங்கள் எல்லாம் பிரஹ்லாதன் கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபு அவனை கூப்பிட்டு ஒரு சோதனை பண்ணி பார்ப்போம், தேர்வு வச்சு பார்ப்போம் தன் பிள்ளைக்குன்னு கேள்வி கேட்குறான். கண்ணா பிரஹ்லாதா, நீ சொல்லு, நீ கத்துண்ட விஷயத்திலேயே மிகவும் நல்ல விஷயம் அப்படின்னா நீ எதை சொல்லுவ, எனக்கு சொல்லு அப்படிங்கிறான். துளியும் யோசனை பண்ணாமல் பிரஹ்லாதன் உடனே பதில் சொல்கிறான், நாராயணன் திருவடியை தியானிப்பது ஒன்றே நான் கற்ற விஷயங்களில் சிறந்த விஷயம் அப்படின்ட்டான். வந்தது கோபம் ஹிரண்யகசிபுவுக்கு. பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்பா, பெருமாள் தான் எனக்கு எல்லாம், அவன் திருவடியை தான் தியானம் பண்ணுவேன்னு சொல்கிறான் புள்ள. ஹிரண்யகசிபு ரொம்ப கோபமாக சண்டாமர்கர்களை பார்க்குறான். பார்த்து, இதுதான் நீங்கள் பாடம் நடத்தின லட்சணமா, இதை தான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேளா குருகுலத்தில் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவள் சொல்கிறா, சத்தியமாக இதை நாங்கள் சொல்லி தரல பிரபோ, இந்த மாதிரி பாடங்களெல்லாம் எங்களுக்கு முதல்ல எடுக்கவும் தெரியாது, இதை இவன் எங்கேருந்து கற்றுண்டான்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் இதை நடத்தலை, இதை நாங்கள் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சண்டாமர்கர்கள் சொல்கிறா. ஏன்னா ஹிரண்யகசிபு சொல்கிறான், விசாரிங்கோ, இது எங்கேருந்து இவனுக்கு வந்ததுன்னு விசாரிங்கோ அப்படிங்கிறான். ஏன்னா அவனுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கிற எந்த இடத்துலையும் நாராயண நாமமே ஒலிக்காதபடி வச்சுன்னு இருக்கான். அப்படி இருக்க இந்த பையனுக்கு மட்டும் அந்த நாராயண நாமம் எங்கேருந்து வந்ததுன்னு அவனுக்கு தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்.
ஷண்டாமர்க்கர்களும் பிரகலாதனை திருப்பியும் குருகுலத்துக்கு கூட்டிகிட்டு போய் மிரட்டி உருட்டி பாடம் நடத்தி பார்க்குறா. அந்த ஹரிபக்தியை மறந்துடு அப்படின்னு அவனை மறக்க வைக்கணும், மற்ற விஷயங்களெல்லாம் அவனுக்கு சொல்லித்தரணும், அசுர நீதி சொல்லித்தரணும்னு முயற்சி பண்ணுறா. ஆனால் அந்த நாராயணன் நாமத்தின் ருச்சி ஒரு தன் மனசில் ஒரு முறை ஒட்டி நொடுத்து அப்படின்னா அதை பெயர்த்து எடுக்கவே முடியாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாதுங்கிற ஆண்டாள். அந்த மாதிரி அவன் நாமத்து மேலே ஏற்படுற ருச்சி மேலும் மேலும் அதில் ஈடுபடணும்னு ஆசையை தூண்டுமே தவிர அவனை மறக்கணும்னு நம்மளை நினைக்கவே வைக்காது. அதனால் பிரகலாதனால் அந்த நாமத்தை விட்டெல்லாம் வர முடியாது. ஆனாலும் சண்டாமர்க்கர்கள் பிரகலாதனை அந்த நாமாவை மறக்க வைக்கணும், ஹரிபக்தியை மறக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணுறா. ஆனால் எதுவும் நடக்கலை. மீண்டும் ஹிரண்யகசிபு பிரகலாதனை அழைச்சி தேர்வு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி குழந்தைய கூப்பிட்டு கேள்வி கேட்குறான். கண்ணா, அன்றைக்கி ஏதோ நடக்கக்கூடாதுன்னு நடந்துடுத்து, நானும் ஏதோ உன்னிடத்துல கடிந்து பேசிட்டேன், அதெல்லாம் மறந்துடும். இன்றைக்கி நான் ரொம்ப பொறுமையாக உன்னிடத்துல கேட்குறேன். நீ கத்துண்ட விஷயத்திலேயே உனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் எது, அதை சொல்லு அப்படின்னு கேட்குறான் ஹிரண்யகசிபு. பிரகலாதன் இப்போ சொல்கிறான், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திஷ்சே நவலக்ஷணா கிரியேத பகவதி அத்தா தன்மையே அதீதமுத்தமம் அப்படிங்கிறான் பிரகலாதன். பக்தி அப்படின்னா அதுக்கு நவலக்ஷணங்கள் உண்டு. பக்தியை 9 விதமாக பண்ண முடியும். அதெல்லாம் என்னென்னு ஒன்றுன்னா சொல்லிட்டு வரான் பிரகலாதன். ஸ்ரவணம், பகவானுடைய குணங்களையும் அவனுடைய கதைகளையும் காதார கேட்கறது. ஏன்னா நம் செவி வழியே உள்ள புகுந்து நம்ம மனசில் போய் அமரக்கூடியவன் அந்த பெருமாள். காதுகள் வழியாகத்தான், காதுங்கிற கதவை நம்ம திறந்து வச்சாதான் அதன் வழியாக சென்று நம் மனசில் பெருமாள் அமர்வான். அதனால ஸ்ரவணம். கீர்த்தனம், அவனை பற்றி கேட்ட அத்தான விஷயங்களையும் நாவார பாடுவது கீர்த்தனம். விஷ்ணோஹோ ஸ்மரணம், அவன் திருவடிகளையே என்றும் தியானிப்பது. பாத சேவனம், அவன் பாதங்களை பணிவது. அர்ச்சனம், தூமலர் தூவி தொழுது அப்படின்னு பாடுற ஆண்டாள். அதனால நல்ல மலர்களை கொண்டு அவனுக்கு அர்ச்சனை செய்வது. வந்தனம், அவனை நமஸ்கரிப்பது. தாஸ்யம், அவனுக்கே ஓர் அடிமையாக ஓர் தொண்டனாக இருப்பது. சக்கியம், அவனை ஒரு நண்பனாக கருதுவது. திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறார், நட்பு அப்படின்னா என்ன அப்படின்னா உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிங்கிறார். இதுக்கு எடுத்துக்காட்டே கண்ணன் தானே. உடுக்கை இழந்தவன் கை போலன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனுடைய ஆடை அவனை விட்டு நழுவும் பொழுது அவன் சொல்லவே வேண்டாம், அவன் கை தன்னால் தன் ஆடையை பற்றி கொள்ளும், தன் மானத்தை காத்துக்கொள்ளும் இல்லையா? அந்த மாதிரி இடுக்கண், துன்பத்தை நண்பன் எனக்கு துன்பம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே போய் அந்த நண்பன் அந்த துன்பத்திலேருந்து மீட்டெடுக்கிறானே, அவன்தான் உண்மையான நண்பன் அப்படிங்கிறார். அதே தான் கண்ணன் பண்ணியிருக்கார். திரௌபதிக்கு அவளது கைகளாக இருந்து அவளது மானத்தை காப்பாற்றினார் பெருமாள். அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்களுக்கும் அவர்களது துன்பத்தை போக்கக்கூடிய உற்ற தோழனாக கண்ணன் அந்த இடத்துல இருந்தான். அதனால் நாமும் தினமும் கண்ணனை நம்ம தோழனாக நினச்சோம் அப்படின்னா ஒரு நண்பன்கிட்ட எப்படி எல்லா விஷயத்தையும் போய் பகிர்ந்துப்போம் இல்லையா? மனசார சொல்லுவோம், இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் நல்ல விஷயம்னு பகிர்ந்துப்போம். அந்த மாதிரி நமக்கு உற்ற தோழனாக கண்ணனை கருதி அவனிடத்துல அத்தனையும் சொன்னோம் அப்படின்னா அவனும் நம்ம இடத்துல பேசுவான். நேரடியாக இல்லை, ஆனால் யார் மூலமாவது நம்மளுடைய கேள்விகளுக்கு கண்ணன் நிச்சயம் பதில் தினமும் சொல்லுவான். அதனால் அவனை ஒரு நல்ல நண்பனாக கருதணும். அதனால் சக்கியம். ஆத்ம நிவேதனம், பரிபூரணமாக நம்மளை அவன் திருவடிகளில் அவனிடத்திலேயே ஒப்படைச்சு சரணாகதி அப்படின்னு அவனை பற்றுவது, அதுதான் ஆத்ம நிவேதனம். இந்த 9 வகை பக்தி தான் நான் படித்ததிலே எனக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு பிரகலாதன் பதில் சொல்கிறான். இன்னொரு அப்பா அம்மாவாக இருந்தால் அந்த குழந்தைய தலையில் தூக்கி வச்சு கொண்டாடியிருப்பா. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை ஒரு 2 நாமா சொல்கிறதுன்னு வச்சுப்போமே, மழலையோடு சொல்லும். ராமநாமா கூட வாயில் வரலன்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த குழந்தை. அக்ஷரங்கள் எதுவும் குழந்தைக்கு உச்சரிக்க வராது, மழலையோடு சொல்லும். அதுக்கே அம்மா அப்பா எப்படி பெருமைப்பட்டுப்பா, என் குழந்தை பகவன் நாமா சொல்லித்து, என் குழந்தை இன்னைக்கு போயம் சொல்லித்து, என் குழந்தை ஸ்கூல்லேருந்து அதை கற்றுட்டு வந்து இன்றைக்கி சொல்லித்துன்னு அம்மா அப்பா பெருமைப்பட்டுப்பா. இந்த குழந்தை குருகுலத்துக்கு போயிட்டு வந்து அந்த குருகுலத்தில் என்னென்னமோ பாடம் நடத்துகிறா, அதை மீறி சத் விஷயங்களை இப்படி பகிர்ந்துக்கிறது, அதை கண்டு ஒரு அப்பா ஆனந்தப்படணும். இவனுக்கு கண்கள் கோபத்தில் அப்படியே சிவந்தது. மீண்டும் சண்டாமர்க்கர்களை பார்த்து முறைக்கிறான் ஹிரண்யகசிபு. இப்போவும் நீங்கள் திருந்தலல்ல, இவனுக்கு மேலும் அந்த ஹரிபக்தியை நீங்கள் தான் போதனை பண்ணீர்களா அப்படின்னு கேட்குறான். அவள் பயந்து மிரண்டு போய் சொல்கிறா, கட்டாயம் இதை நாங்கள் சொல்லித்தரலை, முன்பே சொன்ன மாதிரி இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தெரியவும் தெரியாது, இதை இவன் எங்கே அந்த கற்றுண்டான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு சில விஷயங்கள்
யாரும் கற்றுக் கொடுக்காம ஒரு சில பேருக்கு வருது அப்படின்னா பிறவியிலேயே அவளோட அது இருந்திருக்கணும். இந்த பக்தியானது இவனுக்கு பிறவியிலேருந்தே அமைஞ்சிருக்கு. பிறந்ததுலேருந்தே இந்த புள்ள பக்தியோடு இருக்கான்னு அர்த்தம். இது யாரும் போதித்து வந்ததல்ல அப்படின்னு சண்டாமர்க்கர்கள் சொல்கிறா. அப்போது ஹிரண்யகசிபு சொல்கிறான், இந்த பக்தியை அழிக்கணும். அழிக்க முடியல அப்படின்னா அப்படி ஒரு புள்ளையே எனக்கு வேண்டாம், இந்த புள்ளையே அழிச்சுடுங்கோ அப்படிங்கிறான். அசுரர்களை கூப்பிட்டு அந்த குழந்தை பிரகலாதனை எல்லா பக்கத்துலேருந்தும் சூலத்தால் குத்த சொல்கிறான் ஹிரண்யகசிபு. பிரகலாதன் துளியும் பயம் இல்லாமல் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு கண்களை மூடியபடி இருக்கான். அந்த சூலத்தால் அவனுக்கு எந்த காயமும் ஏற்படலை. அப்போது பயம் வருது ஹிரண்யகசிபுவுக்கு, ஒருவேளை என் புள்ள தான் என்னுடைய மரணமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறான். மேலும் மதம் கொண்ட யானைகளை கொண்டு பிரகலாதனை மெதிக்க சொல்கிறான், பாம்புகளை கொண்டு அவனை தீண்ட வைக்கிறான். புள்ள சாகனம்னே ஹோமங்கள்லாம் வளர்க்குறான் ஹிரண்யகசிபு. எதுனாலையும் பிரகலாதனை ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் மலை உச்சிலேருந்து தள்ளுவோம் அப்படின்னு அந்த குழந்தைய மலையிலேருந்து தள்ளுறா. அப்போ கூட பிரகலாதன் தன் நெஞ்சை இரு கரங்களாலும் மூடினான். தன் மனசுக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்கு எந்த அதிர்ச்சியும் ஏற்படக்கூடாதுன்னு தன் கைகளால் தன்னுடைய நெஞ்சை மூடிண்டு கீழே குதிச்சான். பூமி பிராட்டி குழந்தைய காப்பாத்துறா. மேலும் ஹிரண்யகசிபு குழந்தைக்கு விஷத்தை கொடுத்தான். இது பகவத் பிரசாதம்னு நினச்ச அந்த குழந்தை அந்த விஷத்தை சாப்பிட்டுது. பட்னி போட்டான். பெருமாளுக்கு விரதம் இருக்கேன்னு நினச்சிட்டு குழந்தை பட்னி இருந்தது. நெருப்பில் தள்ளினான், ஜலத்தில் தள்ளினான். எதுனாலையும் பிரகலாதனை எதுவுமே பண்ண முடியல. ஹிரண்யகசிபுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சண்டாமர்க்கர்களை கூப்பிட்டு கேட்குறான், இவனை அழிக்கிறதுக்குன்னு ஒரு வழியே இல்லையா? என்ன பண்ணாலும் இவனுக்கு அழிவே ஏற்பட மாட்டேங்கிறதே, என்னதான் பண்ணுறதுன்னு கேட்குறான். அப்போது சண்டாமர்க்கர்கள் சொல்கிறா, இப்போ எங்களுடைய தந்தையான சுக்ராச்சாரியார், அவர் தானே குரு ஆச்சாரியன், அவர் இப்போ இங்கே இல்லை. அவர் வர வரைக்கும் நம்ம இவனை குருகுலத்திலேயே வருண பாசத்தை கொண்டு கட்டி வைப்போம். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் இடத்துல கேட்போம், அவர் இதுக்கு ஒரு தீர்வு சொல்வார் அப்படின்னு பிரகலாதனை திருப்பியும் குருகுலத்துக்கே கூட்டிட்டு போய் வருண பாசத்தை கொண்டு கட்டி போட்டுடுறா. சண்டாமர்க்கர்கள் மற்ற அசுர பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் நடத்தியெல்லாம் முடிச்சுட்டு எங்கேயோ கிளம்பி வெளியில் போகிறா. அந்த சமயத்தில் பிரகலாதன் இவனை கட்டி தான் போட்டிருக்கா. ஆனால் மற்ற அசுர பிள்ளைகள் எல்லாரையும் அழைச்சான். ஒரு மகான் அப்படின்னா சுற்றி இருக்கிறவாளும் நற்கதி அடையணும்னு நினைப்பாவா இல்லையா? அதனால் இந்த குழந்தை மற்ற குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சு நீங்கள் எல்லாரும் இந்த அசுர காரியத்தில் ஈடுபடுவதற்கு பதிலாக அந்த பெருமாள் திருவடியை தியானம் பண்ணலாமே, நற்கதி கிடைக்குமே அப்படின்னு பிரகலாதன் அவளுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த அசுர குழந்தைகள் கேட்குறா, இப்போ என்ன அவசரம், அதுக்கு பக்தி பண்ணுறதுக்கு இதுதானா வயசாகி பண்ணிக்கலாம், பரவாயில்ல அப்படிங்கிறா. அப்போது பிரகலாதன் சொல்கிறான், பக்தி அப்படிங்கிறத இளமை இருக்கறச்சேவே உடம்புல வலு இருக்கறச்சேவே பண்ணிடணும். ஒரு மனுஷனுக்கு ஆயுட்காலம்ங்கிறது 100 ஆண்டு. 100 ஆண்டுமே ஒரு மனுஷன் உயிரோடு இருந்துடுறானா? இல்லையே. நாளை பொழுது எப்படி நடக்கும்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாதே. நாளைக்கு இருப்போமானே தெரியாத அளவுக்கு எதுவுமே நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் பக்தி அப்புறம் பண்ணிக்கலாம்னு தள்ளி போடுறது எப்பேற்பட்ட முட்டாள்தனம். அதை பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த குழந்தைகள்கிட்ட பிரகலாதன் சொல்கிறான். 100 ஆண்டு ஒரு மனுஷன் இருப்பான்னு நிச்சயம் இல்லை, நாளைக்கு அவன் இருப்பான்னு நிச்சயம் இல்லை. ஒருவேளை 100 ஆண்டும் ஒருத்தன் வாழ்ந்தான்னா தேக ஆரோக்கியத்தோடையே இருந்துடுவான்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அதுவும் இல்லை. நாக்கை திறந்து நாக்கை புரட்டி நாராயணான்னு நம்மளால் சொல்ல முடியுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இல்லை. இரு கை கூப்பி பெருமாளை தொழ முடியுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இல்லை. அத்தனையும் எப்போ சரியாக இருக்கோ, இந்த கால் கெடுக்க நடந்து போய் அந்த பெருமாளை க்ஷேத்ராடனமாக போய் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போய் சேவிக்கிற தெம்பு அப்போ இருக்குமா? தெரியல. உத்தரவாதம் இல்லை. அதனால் இதெல்லாம் எப்போ சரியாக இருக்கோ அப்போவே அதை பண்ணிடணும். மனுஷ பிறவி அப்படிங்கிறது துர்லபம், அத்தனை சுலபத்தில் கிடச்சிடாது. இந்த ஜென்மா கிடச்சிருக்கு, இதை வீணடிக்கக்கூடாது. அடுத்த ஜென்மா நம்ம மனுஷனாக பிறப்போன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அதுவும் இல்லை. இப்படி எதுவுமே இந்த இடத்துல சர்டன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. அப்படி இருக்கிறச்சே பகவன் நாமாவை ஸ்மரிக்கிறதுக்கும் பக்தி பண்ணுறதுக்கும் நான் நாள் பார்க்குறேன், குழந்தையாக இருக்கேன், அதனால் இப்போ வேண்டாம், வளர்ந்ததுக்கப்புறம் வயசாகி தட்டினதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்கிறது முட்டாள்தனமாச்சே அப்படின்னு பிரகலாதன் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தரான். மேலும் அவன் சொல்கிறான், ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 100 வருஷம்னே வச்சுப்போம் சராசரியாக. அந்த 100ல் 50 வருஷம் தூக்கத்தில் கழிச்சுடுறான் மனுஷன். மிச்சம் இருக்கிறதே ஒரு 50 வருஷம்தான். அதில் 20 ஆண்டு காலங்கள் பால்ய பருவம் மற்றும் இளமை காலம்னு சிற்றின்பத்திலேயே போயிடுறது. மிச்சம் இருக்கிறது 20 ஆண்டு. அந்த 20 ஆண்டு முதுமையில் போயிடும். அப்போ ஆக மொத்தம் பார்த்தா 10 வருஷம்தான் கையில் இருக்கும். ஏன்னா 20 ஆண்டு பால்யம் மற்றும் இளமையில் போயிடுறது. அது விளையாட்டுத்தனத்துலேயும் சிற்றின்பத்திலையும் கழிச்சுடுறோம். 20 ஆண்டு காலம் முதுமை, நோய், பிணி, வியாதின்னு அப்படி போயிடும். அப்போ ஆக மொத்தம் நம்ம கையில் இருக்கிறது 10 வருஷம்தான். அந்த 10 வருஷத்துலேயும்
மோகம் காமம்னு இப்படி கழிச்சோம் அப்படின்னா எப்போ பெருமாள் அடையிறது, எப்போ மோட்சத்துக்கு போகிறது அப்படின்னு பிரகலாதன் இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்குறான். இந்த அசுர பிள்ளைகள் சொல்கிறா, பிரகலாதா நீ சொல்கிற அத்தனையும் எங்களுக்கு மனசில் நன்னா புரியறது, எங்களுக்கும் அந்த ஹரிபக்தியில் திளைக்கணும்னு தோன்றது. ஆனால் இது எதுவுமே இந்த குருகுலத்தில் கற்றுக் கொடுக்கலையே. நாங்களும் சரி நீயும் சரி சிறுபிராயம் முதலே இந்த குருகுலத்தில் தான் பாடம் கற்றுக்குறோம். நீயும் வெளியில் எங்கேயும் போய் பாடம் கற்றுக்கலை, நீ வெளியில் எங்கேயும் டியூஷன் போகலை. அப்படி இருக்க உனக்கு மட்டும் எப்படி இந்த உபதேசங்கள்லாம் கிடச்சிது? அதுவும் பிரகலாதன் வேற சொல்லியிருக்கான், இந்த உபதேசங்கள் அத்தனையும் நாராயணன் நாரதற்கு வழங்கிய உபதேசங்கள்னு. அதனால் இந்த பிள்ளைகள் கேட்குறா, நாரதர் பண்ண உபதேசம் எல்லாம் நீ பண்ணுறியப்பா, நீ எப்பப்பா நாரதரை சந்திச்ச அப்படின்னு கேட்குறா. இப்போ பிரகலாதன் தன்னுடைய பிறப்பை பற்றி இந்த குழந்தைகள்கிட்ட சொல்கிறான். அதுவா வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா பிரம்மதேவனை குறித்து தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு போயிருந்தார். அப்போது எங்கள் அம்மா கயாது கர்ப்பவதியாக இருந்தாள். அவள் கர்ப்பத்தில் நான் இருந்தேன். அப்போது தேவர்களுக்கு ஹிரண்யகசிபு மேலே இருந்த கோபத்தில் அவனை அழிக்கணும்னு முடிவு பண்ணா. அதனால் அரண்மனையை அழிச்சா, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணா. அப்போது எங்கள் அம்மாவை இந்திரன் கடத்திட்டு போனான். அப்போது நாரதர் தான் இந்திரனை தடுத்து, ஹிரண்யகசிபு பண்ணுற தப்புக்கு கயாதுவை ஏன் தண்டிக்கணும், அவள் என்ன பாவம் பண்ணா, மேலும் அவள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையானது பிறவியிலேருந்தே விஷ்ணு பக்தியோடு இருக்க போகிறது, மகா பாகவதனப்பா இந்த புள்ள, அதனால் இந்த புள்ள பிறக்கணும் அப்படின்னு இந்திரன்ட்ட சொல்ல, இந்திரன் நாரதருடைய வாக்கை கேட்டுண்டு கயாதுவை நாரதர்கிட்டயே ஒப்படைச்சிட்டான். அந்த கயாதுவை நாரதர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சின்னு வந்து அவளை பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தார். இப்படி பிரகலாதனுடைய பிறப்பை பற்றி தெரிஞ்சுட்ட அந்த அசுர குழந்தைகள் பிரகலாதன்ட்ட சொல்கிறது, பிரகலாதா எங்களுக்கும் அந்த ஹரிநாமத்து மேலே ஒரு ஈடுபாடு வந்துடுது, நாங்களும் இனிமேல் அந்த பெருமாளுடைய திருவடியை தான் தியானிக்க போகிறோம், இந்த குருகுலத்தில் சொல்லி கொடுக்குற எதையும் இனிமேல் நாங்கள் கேட்பதாக இல்லை அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்கிறா. சண்டாமர்க்கர்களுக்கு நன்னா தெரியறது, இந்த பிள்ளைகளுடைய நடத்தையில் ஒரு மாறுதல், முன்போல இவா யாரும் பாடங்களை கற்கிறதில்லைன்னு அவளுக்கு தெரிய வர நேர ஹிரண்யகசிபுவின் இடத்துல போய் இந்த மாற்றத்தை பற்றி சொல்கிறா. பிரகலாதன் தான் இவாளையும் மனசு எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல, ஹிரண்யகசிபுவுக்கு இப்போது கோபம் உச்சிக்கு போயிடுத்து. இவனை திருத்தணும்னு குருகுலத்துக்கு அமிச்சா, அங்கே இருக்கிற பிள்ளைகளையும் இவன் மாற்றிட்டு வந்துட்டானேன்னு ரொம்பவும் கோவப்படுறான் ஹிரண்யகசிபு. இழுத்துண்டு வாங்கோ அவனை இங்கே அப்படிங்கிறான். பிரகலாதனை ஆஷன் வந்து ஹிரண்யகசிபு முன்னிலையில் நிறுத்துறா. ஹிரண்யகசிபு கோபத்தோடு பார்க்குறான் பிரகலாதனை. பிரகலாதன் தைரியமாக நிற்கிறான். ஹிரண்யகசிபுவுக்கு மேலும் கோபம் அதிகரித்து கேட்குறான், உனக்கு எப்படிரா எங்கேருந்துடா வருது இந்த தைரியம் அப்படிங்கிறான். என்னை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுறா, அத்தனை லோகங்களையும் ஜெயிச்சிருக்கேன்னா, என் முன்னாடி உன்னால் எப்படிடா இப்படி தைரியமாக நிற்க முடியறது அப்படிங்கிறான் ஹிரண்யகசிபு. உன்னை பலவாறு அழிக்கணும்னு முயற்சி பண்ணியும் அழிக்க முடியல, எங்கேருந்து வருது உனக்கு இந்த பலம், யார் கொடுக்குறா உனக்கு இந்த பலம் அப்படிங்கிறான். இப்போ பிரகலாதன் சொல்கிறான், எனக்கு மட்டும் இல்லைப்பா, உனக்கும் அந்த பலத்தை கொடுப்பது ஹரி நாராயணன் ஒருத்தந்தான் நமக்கு பலத்தை கொடுக்குறான், அவன்தான் நம் அனைவருக்கும் ஆதாரமாக இருப்பவன் அப்படிங்கிறான். இதை கேட்டு இன்னும் கோபம் வருது ஹிரண்யகசிபுவுக்கு. கேட்குறான், நாராயணன் நாராயணன் அவன் தான் பலத்தை கொடுக்குறாங்கிறியே, அவன் பயந்து போயிருக்கான்டா, என்னை பார்த்து பயந்து போயிருக்கான், வைகுண்டத்துலேயே அவன் இல்லை, நான் போய் தேடிட்டு வந்தனே, அவனை பார்க்க முடியலையே அப்படின்னு. அதுக்கு குழந்தை சொல்கிறான், பக்தியோடு பார்த்தாதான்ப்பா அவன் கண்களுக்கு தெரியுமா, பக்தி அப்படிங்கிற கண்ணாடியை எடுத்து கண்களில் மாட்டின்டாதான் நம் கண்களுக்கு நாராயணன் புலப்படுவான், அகங்காரத்தோடு போய் தேடினா அவனை எங்கும் நீ பார்க்க முடியாது அப்படிங்கிறான். சொல்லுடா எங்கடா இருக்கான் அவன் ஹரி அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்க குழந்தை பதில் சொல்கிறான், எங்கே இல்லைப்பா அவன் எங்கே இல்லை, ஒரு அணுவை 100 கூறு போடு, அந்த ஒரு கூறுலையும் இருப்பான் என் ஹரி, அந்த மேரு மலை இருக்கே அந்த மலையிலும் என் ஹரி இருக்கான், உன்னிலும் இருக்கான் என்னிலும் இருக்கான், ஏன் உன் அரண்மனையில் நீ பார்த்து அளந்து கட்டிருக்கியே இந்த தூணிலும் என் ஹரி இருக்கான் அப்படிங்கிறான் குழந்தை. ஹிரண்யகசிபு கேட்குறான், எது இந்த தூணில் இருக்கானா, சொல்லுடா இந்த தூணில் இருக்கானாடா உன் ஹரி அப்படின்னா. அதுக்கு பிரகலாதனுடைய பதில், தூணில் இருப்பான் வருவான் அப்படியெல்லாம் பதில் சொல்லலை. ஸ்தம்பே திருஷ்யதி அப்படின்னா, இந்த தூணில் நான் என் நாராயணனை பார்க்குறேன் அப்படின்னுட்டான். இருக்கான்னு சொல்லலை, இருப்பான்னு இல்லாமல் சொல்லலை, இந்த தூணில் நான் என் பெருமாளை பார்க்குறேன், என் கண்ணுக்கு என் பெருமாள் தெரியிறான்னு சொல்லிட்டான். அதுதான் பிரகலாதனுடைய நம்பிக்கை.
இப்போ கோபத்தோட தன் கதையை உயர்த்தி அந்த ஸ்தம்பத்தை ஓங்கி அடிச்சான் ஹிரண்யகசிபு. ஸ்தம்பம் பிளந்தது. 14 லோகங்களும் நடுங்கிறது. அப்பேற்பட்ட பேரொலி. இவன் அடிச்சதால எழும்பின ஒலி அல்ல, உள்ளேந்து வரப்போறானே அந்த மூர்த்தி, அவனுடைய ஒலி அது. கர்ஜனை கேட்கறது, அட்டகாசமான சிரிப்பு சத்தம் கேட்கறது. 2 துண்டுகளாக பிளந்தது அந்த ஸ்தம்பம். அதன் உள்ளேந்து ஒரு ரூபம், யாரும் இதுவரை பார்த்திராத ஒரு ரூபம். இவன் மனிதனா மிருகமானு சொல்ல முடியல. கழுத்துக்கு மேல சிங்க ரூபம், கழுத்துக்கு கீழே நரனாக மனிதனாக இருக்கான் அந்த பெருமாள். எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்னு பாடுறார் நம்மாழ்வார். இந்த இடத்துல முக்கியமான வார்த்தைகள் அங்கு அப்பொழுதே. எல்லா இடத்துலையும் கண்ணன் இருக்கான்னு அந்த குழந்தை சொன்னா அதை நம்பல ஹிரண்யன். உடனே கேட்குறான், இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு. அங்கு அப்பொழுதே அப்படின்னு வச்சார் ஆழ்வார். அங்கு இந்த ஸ்தம்பத்திலேருந்தே வெளியில் வருவேன்னு வந்தார் பெருமாள். இன்னொரு ஸ்தம்பத்திலேருந்து வரல, இன்னொரு ஸ்தம்பத்திலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து வந்திருந்தா அப்போ இந்த தூணில் பெருமாள் இல்லைன்னு ஆயிருக்கும் இல்லையா? அதனால அங்கு இப்போ அடிச்சியா, இன்னும் கொஞ்சம் நாடி கழிச்சு வரமாட்டேன்டா, நீ அடிச்ச மாத்திரமே அந்த க்ஷணமே வருவேன்னு வந்தார். அங்கு அப்பொழுதே அவன் விய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்னு கர்ஜனை கேட்க, அட்டகாசமான சிரிப்பு சத்தம் கேட்க, பாகவத புராணம் வர்ணிக்கிறது அந்த பெருமாள் எப்படி இருந்தார்னு. வானளாவி நிற்கிறார் நரசிம்மமூர்த்தி, விஸ்வரூபமாக தெரிகிறார் அந்த பெருமாள். அவர் கழுத்துக்கு மேலே சிங்க ரூபம், கழுத்துக்கு கீழே மனித உடல். அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னு பாகவத புராணம் சொல்றது. பழுக்க காய்ச்சி ஊற்றிய தங்கம் எப்படி செவசெவன் இருக்குமோ அப்படி சிவந்த கோபத்தை கொண்ட கண்களாம். என் பக்தனை கஷ்டப்படுத்தினியா, என் குழந்தைய நீ வருத்தினியா அப்படின்னு அந்த கண்கள் அலப்பாயிருது. கோபத்தை கொண்ட அந்த கண்கள், நெருப்ப கக்கக்கூடிய அந்த கண்கள். அதுக்கு கீழே அவருடைய நாசியும் அவருடைய திருவாயும் எப்படி இருக்குன்னா மலையில இருக்கக்கூடிய குகைகளை போல இருக்கான். அவருடைய வாயும் அவருடைய மூக்கும், அவருடைய 2 கோரை பற்கள் அவ்வளவு கூர்மையாக இருக்கான். கோரை பற்கள் நர நர நரன் அந்த பற்களை கடிக்கிறார் அந்த நரசிம்மர். அவருடைய நாக்கு வெளியில நீட்டி சுழற்றார். அந்த நாக்கை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், ஒரு கத்தியை அப்படி பெருமாள் தன் வாயிலேருந்து நீட்டி சுழட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கூர்மையா இருக்கான் அவருடைய நாக்கு. அவருடைய தாவாங்கட்டை நடுவில் ஓடக்கூடிய நரம்பினால பிளக்கப்பட்டு 2 பாகங்களாக காட்சி அளிக்கிறதாம். பார்க்க பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்கார் அந்த பெருமாள். 2 காதுகளும் மேல் நோக்கி உயர்ந்திருக்கு. அவருடைய அழகான பிடரி ரோமங்கள் அந்த காத்துல அப்படி அசையிறது. கம்பீரமாக இருக்கார் பெருமாள். அகன்ற தோள்கள், அகன்ற வக்ஷஸ்தலம், 100கணக்கான கைகள், 1 கை 2 கைகள் அல்ல, 100கணக்கான திருக்கரங்கள் அந்த பெருமாளுக்கு. அத்தனை கரங்களிலும் கூர்மையான நகங்கள். இப்படி பார்த்தா பிரம்மாண்டமா பிரமிப்பா பயமும் வருது. அதே சமயம் அழகாகவும் இருக்கான் அந்த பெருமாள். கர்ஜனையோட வரான். அந்த பெருமாளை பார்த்து தன் கதையை உயர்த்தினான் ஹிரண்யகசிபு. அந்த கதையை அப்படி பிடுங்கி போட்டார் ஹிரண்யகசிபுவை. ஒரு கருடன் ஒரு பாம்பை எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிச்சார் பெருமாள். பெருமாளுடைய பிடியிலேருந்து நழுவி கொண்டு ஓடினான் ஹிரண்யகசிபு. மீண்டும் அவன் தோள்களை பற்றினார். தர தர தரன் அவனை இழுத்துண்டு போனார். வாசப்படியில் அமர்ந்தார். அவருடைய மடியில் கிடத்தினார் ஹிரண்யகசிபுவை. அவன் வயத்தை கிழித்தார் தன் கூர்மையான நகங்களை கொண்டு. அவன் கதையை முடிச்சார் நரசிம்மர். இப்படி நரசிம்மனாக அவதாரம் பண்ணி அவன் கதையை முடிச்சாரே, அவன் கதையை மட்டும் முடிக்கல, அவன் ரொம்ப சாமர்த்தியமாக வாங்கிட்டு வந்ததா நினச்சிட்டு இருந்தானே 7 வரங்கள், அந்த வரங்களையும் பெருமாள் இல்லாமல் பண்ணிவிட்டார். அவனுடைய வரங்கள் என்னென்ன? பிரம்மாவால் படைக்கப்பட்ட எவனாலும் மரணம் நேரக்கூடாதுன்னு கேட்டுட்டான். பிரம்மாவே படைச்சவன்டானா, என் உந்தி தாமரையிலிருந்து வந்தவன் அல்லவோ பிரம்மன். அதனால் அந்த பெருமாளே வந்தான் இவனை வதம் பண்ணுறதுக்கு. வீட்டுக்கு உள்ளேயும் கூடாதுன்னா, வெளியிலையும் மரணம் கூடாதுன்னா. வாசப்படி அது ஆற்றுக்கு உள்ளன்னு கணக்கா, ஆற்றுக்கு வெளியிலன்னு கணக்கா? அதனால வாசல் படியை தேர்ந்தெடுத்தார் பெருமாள். ஆயுதங்களே கூடாது அப்படின்னா, நகம் அப்படிங்கிறது ஆயுதம் கிடையாது. அதனால தன் நகங்களை கொண்டே கிழித்தார். பகலும் கூடாது இரவும் கூடாதுன்னா சந்தியா பொழுதை விட்டுட்டான் ஹிரண்யன். அதனால சந்தியா வேளையில, சாயங்கால வேளையில இவனை வதம் பண்ணார். மேலும் பூமி அல்லது வானம் எங்கேயும் என்னுடைய மரணம் நேரக்கூடாது அப்படின்னா தன்னுடைய மடியில் கிடத்தினார். அது பூமியும் அல்ல, ஆகாசமும் அல்ல. மேலும் மனிதன் மிருகம்னு எதுனாலையும் எனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னார். நரங்கலந்த சிம்மமாக, பாதி மனிதன் பாதி சிம்மமாக இருந்து நரசிம்மமாக வந்து அவனை வதம் பண்ணார். உயிர் உள்ள பொருள், உயிர் அற்ற பொருள் எதுனாலையும் எனக்கு மரணம் நேரக்கூடாது அப்படின்னா. நகம் அப்படிங்கிறது நம்ம தேகத்தில் ஒட்டின்னு இருக்கு. ஆனால் அதை வெட்டுறச்சே வலிக்கலை, அதனால் அதுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வளர்ந்துட்டே போகிறது, அதனால் அதுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையாங்கிறது
இந்த இடத்துல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. அதனால் தன் நகங்களை கொண்டே பெருமாள் அவன் கதையை முடித்தார். இவ்வாறாக ஹிரண்யகசிபுவை வதம் பண்ண அந்த பெருமாள் அங்கிருந்து எழுந்தார். நேர நடந்து போய் ஹிரண்யன் இத்தனை நாள் அமர்ந்த அவனுடைய ஆசனத்தில் போய் பெருமாள் தான் அமர்ந்தார். பெருமாளுக்கு அந்த ஆசனத்தின் மேலே ஆசையெல்லாம் இல்லை. அடுத்து இந்த ஆசனத்தில் தான் குழந்தை பிரகலாதனை அமர்த்தி அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறார். இத்தனை நாள் அந்த ஹிரண்யகசிபு அமர்ந்த ஆசனமாச்சே, அதில் தோஷம் பட்டிருக்குமே, அதை சுத்தி பண்ணணும்னு நினைச்சார். பரம பவித்திரமான தன்னையே கொண்டு அந்த இடத்துல அமர்த்தி கொண்டார் பெருமாள். அதனால் அந்த ஆசனம் இப்போ சுத்தி ஆயிடுத்து. அன்னிலேந்து வெறும் ஆசனமாக இருந்தது சிம்ஹாசனம்னு மாறித்து. இன்றளவும் எல்லாரும் அதை சிம்ஹாசனம்னு தான் சொல்கிறா. ஆண்டாள் அவள் பாசுரத்தில் சொல்கிறாளே, மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கி சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா அப்படிங்கிறா. பெருமாளுடைய கோபத்தி அடங்கவே இல்லை, கோபத்தோடையே இருக்கார் அவர். அப்போது எல்லாரும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறா, பிரகலாதா நீ போய் பெருமாளை சமாதானப்படுத்து, உனக்காக அல்லவோ அந்த ஹரி தோன்றினான், நீ போய் பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்ல பிரகலாதன் பெருமாள் தன் மெல்ல நடந்து வரான். அவனை பார்த்து அந்த பெருமாள் ஆசையாக அவனை தன் மடியில் தூக்கி அமர்த்தி கொண்டு அவன் தலையை வருடி கொடுக்குறார். சிங்கம் தான், கையில் நகங்கள் கூர்மையாக இருக்குதான், ஆனால் பூவை பூவண்ணா அப்படிங்கிற ஆண்டாள். பூ போன்றவன் அவன், பார்க்க தான் அப்படி சிம்ம ரூபம். அவன் மனசில் இருக்கிற வாத்சல்யம் ஒரு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம். எப்போவுமே ஒரு தாய் சிங்கம் தன்னுடைய குட்டி சிங்கத்தை தன் பற்களால் தான் தூக்குறது. குட்டி சிங்கத்துக்கு ஏதாவது ஆயிடுறதா? ஆகிறதில்லை இல்லையா? அதனால இந்த தாய் சிங்கமும் தன்னுடைய குழந்தை சிங்கமான அந்த பிரகலாதனை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டு அழகாக அந்த குழந்தையோட தலையை வருடி கொடுத்தான் பெருமாள். அந்த பெருமாள் அந்த குழந்தையை வருடி கொடுத்ததன் மூலமாக அந்த குழந்தைக்கு இன்னும் ஞானம் மேம்பட்டு பெருமாளை துதி பண்ணான் பிரகலாதன். பிரகலாத ஸ்துதின்னு ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் வருது. பிரகலாதன் பெருமாளை பார்த்து சொல்கிறான், பகவானே, பிரம்மா உட்பட்ட தேவர்கள் கூட உன்னை துதி பண்ணுறதுக்கு வார்த்தைகள் கிடைக்காம கஷ்டப்படுறச்சே, ஒரு அசுர குலத்தை சேர்ந்த பிள்ளைனா நான் உன்னை எப்படிடா துதி பண்ணுவேன் அப்படிங்கிறது அந்த குழந்தை. மேலும் சொல்கிறது, ஒன்று புரிஞ்சுன்னுட்டேன் பெருமாளே, நீ உன் பக்தனிடத்துல பார்க்குற விஷயம் அவனுடைய பக்தி மட்டும்தான். குலமோ, அவனுக்கு வித்வத் இருக்கா, ஞானம் இருக்கா, பணம் இருக்கா, காசு இருக்கா, எதையும் நீ பார்க்கறதில்ல. உண்மையான பக்தி இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குற. அதனால தான் எனக்கும் அனுகிரகம் பண்ண. அந்த யானைக்கு உன் இடத்துல கொடுக்க அதுக்கு என்ன இருந்தது? அதுக்கு பணம் காசு இருந்ததா? உன்னிடத்துல எதையாவது கொடுத்து திருப்திப்பட வைக்கிறதுக்கு அதுக்கிட்ட எதுவுமே இல்லாத பொழுதும் தன் பக்தியை கொண்டு உன்னை அழைச்சிது அந்த யானை. அதுக்காக ஓடி வந்தியே பகவானே, நீ பார்ப்பது பக்தி மட்டும்தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுனுட்டேன். மேலும் இங்கே இருக்கிறவா உன் வடிவத்தை பார்த்து பயப்படுறா. ஆனால் எனக்கோ உன்னை பார்த்தா ஆசையாக இருக்குது. அழகிய சிங்கம் நீ, இவ்வளோ அழகாக இருக்கியே அப்படின்னு பிரகலாதன் பெருமாளை பார்த்து துதி பண்ணுறான். சொல்கிறான், உன் திருவடி ஒன்றே அடைக்கலம்னு நான் பற்றினுட்டேன் பெருமாளே, நீ தான் எனக்கெல்லாம் அப்படின்னு பிரகலாதன் பெருமாளை துதி பண்ண. இப்போ நரசிம்மர் பிரகலாதனை பார்த்து பேச தொடங்குறார். என் கண்ணே குழந்தை பிரகலாதா, உனக்கு எல்லா நல்லதும் நடக்கட்டும். உனக்கு வரம் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, கேட்டு பெறுவாயாக அப்படிங்கிறார் பெருமாள். பிரகலாதன் சொல்கிறான், பெருமாளே, பிறந்தது முதலே ஆசைகள் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக இத்தனை நாள் தப்பிச்சு வந்துட்டேன். எனக்கு வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு ஆசைகளை உண்டு பண்ணிவிடாத. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உனக்கு அப்படியே எனக்கு வரம் கொடுத்தே ஆகணும்னு தோணித்துன்னா வரமே நான் கேட்காம இருக்கணும்னு வேணா ஒரு வரத்தை கொடு, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறான் பிரகலாதன். ஏன்னா எனக்காக ஒரு அவதாரம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கியே, உன் தர்ஷனம் எனக்கு கிடைச்சிருக்கே, இதுக்கு மேலே நான் ஒரு வரம்னு ஒன்று கேட்டால் அந்த வரமானது உன் தர்ஷனத்தை விட உயர்ந்ததுன்னு ஆயிடும் இல்லையா? அதனால எனக்கு எந்த வரமும் வேண்டாம் அப்படிங்கிறான். பெருமாள் சொல்கிறார், இல்லைப்பா, நீ பக்தியில் முத்தின உத்தமந்தான், ஆனால் என் தர்ஷனம் வீண் போகக்கூடாது. உனக்கு எதையாவது நான் கொடுத்தே தீரணும், எதையாவது கேட்டு பெற்றுக்கொள் அப்படிங்கிறார் பெருமாள். இப்போ பிரகலாதன் சொல்கிறான், உனக்கு அப்படி ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு இருந்தால், எங்கள் அப்பா அறியாமையின் காரணமாக நிறைய தப்பு பண்ணிட்டார், உன்னையும் பழிச்சார், உன் பக்தனான என்னையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டார், அதனால எங்கள் அப்பாவை மன்னிச்சுடு பகவானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். பெருமாள் சொல்கிறார், உங்கள் அப்பாவை நான் மன்னிக்கிறதா? உன்னை மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு உன்னுடைய குலத்தில் 21 தலைமுறைகள் புனிதமாக எடுத்துப்பா, அதனால இதை ஒரு வரம்னு நீ கேட்க வேண்டாம் அப்படிங்கிறார் பெருமாள். பிரகலாதன் சொல்கிறான், உன்மேல எனக்கு பக்தியானது வளர்ந்துட்டே போகணும்னு வேணா வரம் கொடு அப்படிங்கிறான். பெருமாள் சொல்கிறார், இருக்கிறதையே கேட்குறியே, உனக்கு பக்தி என் மேலே இல்லையா என்ன? இதையே வரமாக கேட்பியா? சரி, உனக்கு வரம் கேட்க தெரியல, என் குழந்தைக்கு நானே வரம் கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ பெருமாள் சொல்கிறார் பிரகலாதன்ட்ட.
இந்த அசுர குலத்துக்கே அரசனாக இருக்க வேண்டிய பொறுப்பு இப்போ உன்னோடதாக ஆயிடுத்து. மேலும் மாறிப்போன தர்மங்கள் அத்தனையும் நீயே ஸ்தாபனம் பண்ணி இல்வாழ்க்கையிலும் ஈடுபட்டு யாகங்கள் எல்லாத்தையும் பண்ணி என்னையே நீ ஆராதிப்பாயாக அப்படின்னு பெருமாள் பிரகலாதனுக்கு சொல்கிறார். மேலும் சொல்கிறார், உன்னுடைய பிறவியின் முடிவில் உனக்கு மோட்சமும் கிட்டும். நீ பண்ண இந்த ஸ்துதியை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாளோ அவளுடைய பாபங்கள் அத்தனையும் விலகும் அப்படின்னு பெருமாள் பிரகலாதனுக்கு வரம் கொடுத்தார். மேலும் இப்போது தேவர்கள் மற்றும் பிரம்மாவை பார்த்து பெருமாள் சொல்கிறார், அந்த ஹிரண்ய வதம் முடிஞ்சதுக்கப்புறம் பெருமாள் கொஞ்ச நாளை கோபமாக இருந்தாரே, அந்த கோபத்துக்கான காரணத்தை பெருமாள் சொல்கிறார். பிரம்மாவையும் தேவர்களையும் பார்த்து, நீங்கள் எல்லாருக்கும் கேட்குற வரத்தெல்லாம் வாரி வழங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோஜனை பண்ணி வரங்களை கொடுங்கோ. ஏன்னா ஒரு பாம்பின் வாயில் கொண்டு பால் வார்க்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய வரங்கள் அமைகின்றன. அதனால் என் பக்தனான பிரகலாதன் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டான். அதனால் வரங்களை வழங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கோ அப்படின்னு பெருமாள் இவாளை எல்லாரையும் எச்சரித்தார். மேலும் அழகான லக்ஷ்மி நரசிம்மனாக பிரகலாதனுக்கு பெருமாள் இப்போ காட்சி கொடுக்கிறார். மடியில் தாயார் அமர்ந்து கொண்டு அந்த அழகிய சிம்மமான பெருமாளினுடைய திருமுகத்தை தரிசிக்கணும்னு தான் அவனுடைய வக்ஷஸ்தலத்திலேருந்து இறங்கி அவனது மடியில் அமர்ந்தபடி அவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்காளாம் தாயார். இவ்வாறாக ஆபத்துனாலும் கஷ்டம்னாலும் அந்த குழந்தை பிரகலாதனுக்கு வந்த அந்த அழகிய சிங்கர் நமக்கும் நம்மையும் காக்க ஓடி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாமும் அவன் திருவடியை பற்றி கொள்வோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.